பிஸ்னஸ்ஸு ஹை லெவலில் போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு என் வாங்கின என்னோடய காரு திருடு போயிடுது. அதுக்கப்புறம் வந்து என்னோடய சூப்பர் மார்க்கெட்டை திடீர்றானுங்க. ஒரு 73 பவன் நகை திருடு போயிடுது. அப்படியே சொன்னால் ஒரு 8 திருட்டு என் வீட்டை சுற்றியே நடக்குது. நம்ம யோசிப்போம்ல, நம்ம எங்கேயோ கவனிக்கலை, எங்கேயோ விட்டுட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு ஃபால்ட் இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே வருவோம். அந்த யோசனையே என்னை நோயாளி ஆக்கிட்டுருச்சு. ஒரு 6 மாதம் நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். அன்றைக்கி 50 லட்சம் லோன் இருந்தது, 1,40,00,000 மாறிச்சு. என்னோடய இடமெல்லாம் ஜப்தி ஆகி போயிடுச்சு. அப்படி பிடிச்சே நிற்க முடியாத அளவுக்கு வந்துட்டேன். பொண்ணுங்க பிஸ்னஸ் பண்ணாலே பெருசாக வரமாட்டாங்க, அவங்க இந்த அளவுக்கு தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு நம்ம ஊருக்குள்ளே சாதாரணமாக பேசுவாங்க. இதில் இந்த அளவுக்கு விழுந்தா சும்மா விடுவாங்களா? நான் அவளை 2 வீலர் ஓட்டும் போதே நினச்சேன்டா அவளை நான் சும்மா அவளை பறக்க விட்டையில் மரத்தில் நடக்கிற மாதிரி நடந்தாடா அவன் பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவரும் பயங்கர டெஸ்பாக இருப்பார். என் இடத்துலலாம் 42 அட்டாச்மெண்ட் இருக்குது ஒரு வீட்டு பத்திரத்தில். எப்படின்னா இப்போ என்னோடய பத்திரத்தோட லெவல் இவ்வளோ ஹைட் இருக்குது அந்த பத்திரத்தை எடுத்ததுக்கு.